பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு கர்த்தர். நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். ஆதார வசனம் மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தரை நம்பி வந்தவர்களே, இந்த நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்ற அற்புத ஸ்டேட்மெண்ட்டுக்குள் ஏராளமான விஷயங்கள் உள்ளே மறைந்திருக்கின்றன. நமக்கு பிரயோஜனமானவைகளை ஆவியானவர் எடுத்து கொடுத்து வெளிச்சமிட்டு காட்டுவாராக. ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், நீங்கள் மனிதர்கள். நான் மாறாதவர், நீங்கள் மாறக்கூடியவர்கள். மனிதர்களாகி உங்களுக்கு எல்லைகள் உண்டு, லிமிட்டேஷன் உண்டு, பவுண்ட்ரிஸ் உண்டு. நான் எல்லையை கடந்தவர். மனிதர்களாகி உங்களுக்கு கால வரையறை உண்டு, நான் காலத்தை கடந்தவர். அடுத்த மணி நேரம் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறியீர்கள். கர்த்தராகி நான் 3 காலங்களுக்குள்ளும் உலாவுகிறவர். நான் தான் உங்களை உண்டாக்கினேன், தாயின் கருவில் நீங்கள் இருக்கும்போதே பிரித்து எடுத்தேன் எனக்கு என்று. இதற்கு பேர் தான் பரிசுத்தமாக்குதல். முன் குறித்தேன், மறந்து விடவில்லை. நான் தானே குறித்தேன், அழைத்தேன். உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அழைக்கவில்லை. விசுவாசத்தில் உங்களை துவைக்கினவர் நான் தான். எபிரேயர் 12:1. அதை நிறைவு செய்யவும் நான் அறிவேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த விசுவாசம், அதே மெய்ப்பொருள் முன் குறித்து அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்குள்ளும் வைத்தேன். நான் தான் வைத்துள்ளேன். எதையும் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. உங்களுக்கென்று உயர்ந்த திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறேன். இது பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஏசாயா 55:8-9 வாசித்து பாருங்கள், நம்புங்கள். நீங்கள் எனக்கு எந்த ரூபத்தையும் வைக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அதை நான் வெறுக்கிறேன். எந்த மனிதனும் கர்த்தராகி என்னை கண்டதில்லை. நான் காணக்கூடாதவர், ஆனால் நிச்சயமுள்ள தேவன். நான் தான் உங்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தேன், ஆவியையும் கட்டளையிட்டேன், ஆத்துமாவையும் கொடுத்தேன். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று சொல்லி நீங்கள் உரிமை பாராட்டிக்கொள்ள உங்களுக்கு ஏதும் கிடையாது. உங்கள் காலங்கள் என்னுடைய கருத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. உங்களுக்காக திட்டம் வகுத்தவன் அதை நிறைவேற்றி நான் தீருவேன். எந்த சூழ்நிலையும் எந்த பிசாசின் தந்திரமும் என்னை தடுக்க முடியாது. இது நான் யோபு 42:2 குறித்து வைத்துள்ளேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32:27 பதிவு செய்யப்பட்டுள்ளது. நான் அழித்ததை கட்ட எவனாலும் முடியாது, நான் கட்டினதை தொட எவனுக்கும் முடியாது. மின்னலையும் இடி முழக்கங்களையும் பார்த்து கேட்டு பயப்படுகிறீர்கள். நானோ அவைகளுக்கு பாதையை உண்டாக்கி தருகிறவர். மின்னலின் ஒளியை என் கைக்குள்ளே வைத்துள்ளேன். பெரிய பர்வதங்கள், மலைகள், குன்றுகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என் கண் முன்னே உருகி மறைந்துவிடும். என் காந்திக்கு, அதாவது பார்வைக்கு மறைவானது ஏதுமில்லை. எதை நீ மறைப்பாய்? மனிதனே எதை மறைவாக்குவாய்? எப்படி ஆக்குவாய்? நீ நினைப்பதற்கு முன்னே நீ என்ன நினைப்பாய் என்பதை நான் அறிவேன். உன் வாயில் சொல் பிரபாவம் முன்னே நான் அதை அறிந்திருக்கிறேன். உன் தேவைகளை நான் அறிவேன். நீ பயணிக்கும் பாதையும் அறிவேன். எனக்கு மறைவாக நீ எங்கே போவாய்? எனக்கு கேட்காது என்று எதை எப்படி பேசுவாய்? நீ மனிதனே. இப்படி இருக்க உனக்கென்று நான் வகுத்த திட்டங்கள், வழிகள் யாரும் எனக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னிடம் என்ன கேட்கிறேன், என்ன எதிர்பார்க்கிறேன்? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மிக 6:8 பதிவு செய்யப்பட்டுள்ளது. வசித்தாயா? என்னாலே என்று உன்னால் எதுவும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. என் வழிகளை கற்றுக்கொள், என்னிடம் திரும்பு, அப்பொழுது பிழைப்பாய். நான் உனக்கு நியமித்திருக்கிற பாதை எப்படி அறிவாய்? இதற்குத்தான் அதிகாலை என்னை தேடு, கண்டடைவாய். என்ன கண்டடைவாய்? கிருபை பெற்றுக்கொள்வாய். இன்று எங்கே செல்ல வேண்டும், எதை பேச வேண்டும் என்று சகலத்தை ஆவியாக உனக்குள்ளே இருக்கிற நான் போதிப்பேன், நடத்துவேன். சங்கீதம் 32:8. வேதத்தை முறையாக தொடர்ந்து வாசி. இது நான் சொல்லாத செய்தியே இல்லை. தியானம் பண்ணு. அந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு வந்து திரும்ப திரும்ப யோசி. வார்த்தை மூலம்தான் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வாய், அறிவிப்பேன். உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பாதையில் இந்த வார்த்தையின்படி நீ ஓடு. எபிரேயர் 12:1. வலப்பக்கம் பார்க்காத, இடப்பக்கம் பார்க்காது, உனக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடு. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? சாதாரண விஷயம் கூட உன்னால் செய்ய முடியாது. இப்போ நீ ஏன் கவலைப்படுகிறாய்?
உன்னால் செய்ய முடிந்தது எனக்கென்று நான் பார்க்கிறேன் என்று மனதில் வைத்துக்கொண்டு முழு மனதோடு செய். ஒன்றையும் ஞாபகப்படுத்தி மனதில் வைத்துக்கொள். மனுஷனுடைய வழிகள் அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் நான் அறிவேன், நீயும் அறிய வேண்டும். எரேமியா 10:23. நான் உன்மேல் கிருபையை வைக்க விரும்புகிறபடியால் கோபம் வைக்க மாட்டேன். அதாவது உன்னை நான் நேசிக்கிறேன். உன்னை நேசித்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறபடியால் நான் கோபம் வைக்க மாட்டேன். நான் கோபித்துக் கொள்வேன் என்று நீ பயப்படாதே. நான் மன்னிப்பேன். மன்னிப்பத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன் நான். உன் பாவங்களை அக்கிரமங்களை நான் கணக்கில் கொள்வதில்லை. அதற்காக நீ திரும்ப திரும்ப செய்ததையே செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை, பொருளும் அல்ல. பயப்படாதே. மனிதனே, நீ என் சொத்து, என் சம்பத்து, என் மகிமை. உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? என்னிடம் சொல். நான் உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை தண்டித்து நோயோடு வைத்து கடனோடு வைத்து தரித்திரத்தோடு வைத்து அவமானத்தோடு வைக்கவா நான் சிலுவையில் பாடுபட்டேன், மரித்தேன்? உன்னை வாழ வைக்கவே மரித்தேன், உயிர்த்தேன். இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய கடைசி காலம் வரை உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். உன்னை வாழ வைக்கவே நான் உயிர்த்தெழுந்தேன். உன்னை உயர்த்தி வைத்து பார்க்கவே நான் விரும்புகிறேன். யோசுவா 3:7. வா வா, என் செட்டைக்குள் புகுந்துகொள். நானே உன்னை வழிநடத்தி அற்புதமாய் கரை சேர்ப்பேன். உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதே. நீ கவலைப்படுவதற்கு முன் நான் திட்டம் வைத்துள்ளேன், அற்புத திட்டம் வகுத்துள்ளேன். சகலத்தை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்னோடு இரு, நிலைத்திரு, நம்பி இரு, சந்தோஷமாயிரு. இதை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று கர்த்தர் உங்களோடு இன்று பேசுகிறார். ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ சகலத்தை ஒப்புக்கொள்கிறேன். நீரே அடியானை ஆண்டு கொள்ளும், வழி நடத்தும். உன் கரத்தில் இருக்கிறேன். உங்கள் சித்தத்தின்படி விருப்பத்தின்படி செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அவர் சத்தம் கேட்டேன். சித்தம் அறிந்து அவருக்கு பிரியமாய் தினமும் நடப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.